நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்த, அப்பா எங்க போயிருக்காரு? போனவர் இன்னும் திரும்பி வரல. அட நீ வேறப்பா, கரிபாவையும் பிரியாவையும் கூட்டிட்டு சசி தம்பி கடத்தரு வரைக்கும் போயிருக்கான். இது அந்த வீட்டோட வண்டி நம்பர் ஆச்சு. அப்படின்னா நான் நினைச்சதை விட ஸ்ருதியோட அப்பா ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காரா? இல்ல, நான் தனியா தான் வந்துட்டு இருக்கேன். லாவண்யா கூட இல்ல. எனக்கு தெரியும், புக் பண்ணது அவதான். ஐ நோ. ஃபைல்ஸ்லாம் கையோட எடுத்துட்டு வரேன். என் ஸ்டாஃப் மாதிரி நான் ஒன்றும் பைத்தியக்காரன் கிடையாது. திடீர்னு கரண்ட் போயிடுச்சு போல இருக்கு. இப்ப நான் எங்க இருக்கேன்? என்ன? இப்ப நான் அந்த கவர்னர் மண்டையிலயா இருக்கேன்? என்னம்மா இது? உங்களுக்கு வேற எந்த இடமும் கிடைக்கலையா? இப்ப நான் உடனே ஏதாவது செய்யணும். என்ன சத்தம்? அசோக், எப்போ நான் கிளம்பிட்டேன். இன்னொரு 5 நிமிஷத்துல நான் ஹைவே ரீச் ஆயிடுவேன். இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் ஸ்ட்ரைக்ல இருக்கு. ரோடு காலியா தான் இருக்கு. ஸோ குட் ஃபார் அஸ். எனக்கு தெரிஞ்சு நான் சீக்கிரம் வந்துடுவேன். ஐல் பி தேர் சூன். யா, ஐல் see you there. ஓகே, பை. அந்த கவர்னரா? கவர்னர் நீங்க இருக்கீங்களா? கவர்னர் உங்களுக்கு கவர்னர் கேக்குதா? நான் பின்னாடி இருக்கேன். கதவை திறங்க. என்ன சத்தம்? என்னம்மா இது? எனக்கு சின்ன வயசுல இருந்து எங்கேயாவது போகணும்னு ஆசை. ஆனா இப்படி போகணும்னு நினைக்கல. நான் இப்ப வீட்டுக்கு போகணும். அப்புறம் இங்க பாரு ஷாம் தம்பி, நாளைக்கு சசி தம்பியும் கரிமாவும் நானும் ஒரு ஜோசியரை பார்க்க போலான்னு இருக்கிறோம். அதனால உங்களை நாங்க கூட்டிட்டு போகவா? இல்ல அதெல்லாம் இல்ல ஷாம் தம்பி. அது வந்து உன்னோட ஜாதகத்தை தரியாப்பா? என்னோட ஜாதகமா? எதுக்கத்த? உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன்ல. நான் ஏன் ஜாதகம் கேட்டேன்னா, நாளைக்கு நாங்க போக போறோம்ல, ஜாதகம் எப்படி இருக்கு, என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு இத பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயத்துல நல்லது தானே. அதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, உன்னை பத்தியே நான் தெரிஞ்சுக்கலாம்ல. என்ன சொல்றீங்க? இதுக்கு என்னத்த அவசியம் இருக்கு? வருங்காலத்துல என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறீங்களா? அதுவும் இல்லாம நம்ம தலையெழுத்து எழுதுறதே நாம தானே. எழுதிக்கப்பா, எழுதிக்க. உன்னை யாரும் தடுக்கல. நான் உனக்கு அத்தை மாதிரி தானே. நான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புறேன். உங்க வருங்காலம் எப்படி இருக்கும், எப்படி எல்லாம் இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தானே. நான் தெரிஞ்சுக்கிட்டாலும் உன்கிட்ட சொல்ல மாட்டேன், சரியா?
சரிங்க அத்தை. அதுவும் இல்லாம பெரியவங்களை எதிர்த்து பேசுறது அவ்வளவு நல்லது இல்லல்ல. ஆ, நான் உடனே கொண்டு வரேன். அத்தை, இந்தாங்க ஜாதகம். ஆ, நீ நல்லா இருக்கணுப்பா. அத்தை, நம்ம ஸ்ருதி வந்துட்டாளா? ஆஹா, இன்னும் வரல. வரலையா? அவ போகும்போது சொல்லிட்டு போனா 1-2 நாள் லீவ் கிடைச்சா கிடைக்கும்னு. ஏன்னா அஸ்வினும் லாவண்யாவும் எங்கேயோ ஊருக்கு போறாங்கன்னு சொன்னா, அதனால இவளுக்கு லீவ் கிடைக்குமா? நான் போய் அப்பாவுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறேன். சரி சரி, நீ போ. ஆமா அத்தை, ஆ? நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். ஆ, ஆனா கொஞ்சம் சீக்கிரம் திரும்பி வந்துடுங்க. போயிட்டு வாங்க. இந்த கவர்னர் வண்டியும் அவன மாதிரியே இருக்கு. எப்ப பார்த்தாலும் பேம் பேம் பேம். என்ன சும்மா ஹார்ன் அடிக்கிறேன்னு தெரியல. யாராவது இருக்கீங்களா? கேக்குதா? லாவண்யா, லாவண்யா தரங்க. நான் டிக்கில இருக்கேன். நான் கூப்பிடுறது கேக்குதா? இந்த சத்தம் எங்க இருந்து வருது? டிக்கிய தரங்க. நான் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் தரங்க. இத தரங்க. Unbelievable man. லாவண்யா, அது வந்து What the? இங்க பாருங்க. நீங்க சும்மா வாட்டன் சொல்லாதீங்க. என்ன நடந்துச்சுன்னு நானே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காலையில இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கு. இந்த நாட்டுப்புற வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. தண்ணி வேணும், என்ன செய்யறது புரியலையே. ஆ, அந்த ரோஸ் வாட்டர். வாவ், இதுல நிறைய இருக்கு. கூல் அண்ட் நைஸ். ஒரு நிமிஷம் லாவண்யா. அது வந்து என்னாச்சுன்னா, இந்த டப்பாவை டிக்கில வைக்கலான்னு வந்தா, அப்ப என் துப்பட்டா உள்ள மாட்டிக்கிச்சா. அதனால தான் நீ உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டியா? இல்ல இல்ல இல்ல, துப்பட்டா அதுல இருந்து எடுக்கலான்னு முயற்சி செய்யும் போது என் தலையில நான் இடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. Unbelievable. இங்க பாருங்க, நான் உங்க கூடயும் லாவண்யா கூடயும் வரணும்லாம் நினைக்கல. அது லாவண்யா எங்க? ஐயோ லாவண்யா, இந்த டப்பாவை நீங்க லாவண்யா எங்க? லாவண்யா, லாவண்யா எங்க போயிட்டாங்க? அவ என் கூட வரல. என்ன? ஏன்? மறுபடியும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா? ஓ, அவங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சா? நீங்க தனியா தான் போறீங்களா? நான் எங்க தனியா போறேன்? எங்க பாருங்க, சும்மா என்கிட்ட இந்த மாதிரி கோவமா பேசாதீங்க. நான் டாக்ஸி பிடிச்சு வீட்டுக்கு போயிடுறேன். டாக்ஸிக்காரங்களாம் உனக்காக தான் காத்துட்டு இருக்காங்க பாரு.
ஏன் டாக்ஸி எதுவும் வரல? ஏன்னா இன்னைக்கு ஸ்ட்ரைக். என்ன அப்படின்னா நான் வீட்டுக்கு எப்படி போறது? வண்டியில போய் உட்காரு. என்ன நீங்க என்ன இறக்கி விடுவீங்களா? பின்ன அப்படி நடுவழியில விட்டு போறதுக்கு சீக்கிரமா வண்டியில ஏறி, எனக்கு டைம் ஆச்சு. உன்னாலதான் எனக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. சாரி, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இனிமே ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை நல்லா யோசி. இவ்வளவு தூரம் யோசிக்க முடியும்னு சொன்னா நான் எதுக்காக தப்பு செய்ய போறேன்? சரி, வந்து வண்டியில உட்காரு. பின்னாடி எங்க போற? இத பத்தியா, ஜாதகத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். அக்கா. சொல்லுப்பா. ஆமா, என்னது இது கையில? இது ஷியாம் தம்பி நம்ம ஸ்ருதி 2 பேரோட ஜாதகம். அப்படின்னா என்ன இப்படி கேட்டீங்க? ஸ்ருதியோட ஜாதகத்தையும் ஷியாமோட ஜாதகத்தையும் ஜோசியர் கிட்ட காட்டுறதுக்காக தாங்க. அக்கா தான் முன்னாடியே சொன்னாங்க இல்லையா, அந்த ஷியாம் தம்பி ரொம்ப நல்லவர்னு. அதனால தாங்க. நீங்க 2 பேரும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஸ்ருதியோட கல்யாணத்தை பத்தி நீங்க 2 பேரும் யோசிக்கிறீங்கல்ல? ஜாதக பொருத்தம் பார்த்தா தானே எல்லாம் தெரியும். திரும்பவும் பேச ஆரம்பிச்சிட்டியா? அட என்னப்பா நீ, நான் ஸ்ருதிக்கு எதிரின்னு நினைச்சியா? நான் அப்படி. அவ என் பொண்ணு மாதிரி, அவளுக்கு கெடுதல் செய்வனா? சொல்ல. ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? ஷியாம் தம்பி உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையன். அதுவும் இல்லாம அவர் நமக்கு நிறைய உதவி செய்யறாரு இல்லையா? அடக்கடவுளே, இத பாருங்களேன். அவங்க 2 பேரும் பிறந்த மாசம் கூட ஒன்னா தான் இருக்கு, தேதி கூட ஒன்னாவே இருக்கே. இப்ப உனக்கு புரியுதா இல்லையா? அந்த கடவுள் இவங்க 2 பேரும் ஜோடியாகணும்னு எழுதி வச்சிருக்காரு. என்ன பேசுற நீ? நான் முதல்ல லாவண்யா கிட்ட சொன்னேன், பவுடர் கிரீம் எல்லாம் போட வேண்டான்னு. அதுல எல்லாம் என்னென்னவோ இருக்கும். ஆனா அவங்க என் பேச்ச கேட்கறதே கிடையாது. அழகா இருக்கணும்னு எல்லாருக்குமே ஆசைதான். ஆனா அதுக்காக இயற்கையான வழியை பயன்படுத்தணும். கடலை மாவு போட்டுக்கலாம், வேப்பிலைய போட்டுக்கலாம், முல்தானி பெட்டி இருக்கு, பால் இருக்கு, பாலேடு இருக்கு. லாவண்யா மஞ்சள் சந்தனம் பயன்படுத்தினா பார்க்க இன்னும் அழகா இருப்பாங்க. சொல்ல ஷோக், நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே, see you.
இருக்கும்போது என் அப்பா அம்மா 2 பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அப்பல இருந்து எனக்கு தனியா தூங்கணும்னா பயம், வண்டியில வேகமா போனா பயம். என்ன லாவண்யா இது? இதுல இருக்கிறது என்னன்னு தெரியுமா உனக்கு? தண்ணி. ஏன் இந்த மாதிரி நிலைமை தெரியாம வாயை திறக்கிற லாவண்யா? இங்க பாரு, இது ஒன்றும் சாதாரண பாட்டர் இல்ல, இது கங்கா நீர், கங்கா பாட்டர். அதனால என்ன ப்ராப்ளம்? நான் இதை யூஸ் பண்ணிட்டு அப்புறமா ரீஃபில் பண்ணி கொடுத்துடுறேன். எந்த பொருளை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதோ அந்த பொருளை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வீட்ல உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதை நீ காப்பாத்திக்க. அது என்னன்னா லாவண்யா, இதுல இருக்கிற இந்த வாட்டரை நாம நார்மல் லைஃப்க்கு யூஸ் பண்ண கூடாது. இத வெறும் பூஜைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்ல, யாராவது பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னா. பரலோகமா? உனக்கு புரியலையா? யாராவது அந்த கடவுள்கிட்ட போயிட்டாங்கன்னா அப்ப இதை யூஸ் பண்ணணும். ஏன் அங்கேயும் தண்ணி ப்ராப்ளம் இருக்கா என்ன? ஓகே பாட்டி, டோன்ட் வரி. நான் ஸ்ருதி கிட்ட கேட்ட எல்லாத்தையும் சீக்கிரம் கத்துக்கிறேன். சுருதி வந்து எத்தனை விஷயத்தை கத்து கொடுப்பா லாவண்யா? உன்னால எதுவுமே தன்னால செய்ய முடியாதா? நீயே சில விஷயங்களை கத்துக்கணும் லாவண்யா, ஆனா அது உன்னால முடியாது. சுருதி இங்க இல்லாம உன்னால எதுவுமே சுயமா செய்யவே முடியாதா? இப்போ பெட்ரோல் பங்க் வேற தேடணும். பட் ஹவ் இஸ் இட் பாசிபிள்? காலையில தானே நான் டேங்க் ஃபில் பண்ணேன். வேலையை பத்தி யோசிக்காம அவர் உங்களையே கவனிக்கணும்னா என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. வண்டியில பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னா அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணலாம். அம்மா தாயே, ஏமா இப்படி ஒரு வேலையை செஞ்ச? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, கொஞ்சம் ஸ்ருதி இருந்தா கூப்பிடுறீங்களா? சொல்லுங்க பிரியா. இங்க பாருங்க, நீங்க அந்த உருளைக்கிழங்க பத்தி பேசுறதுக்காக ஃபோன் பண்ணேன்னு சொன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அதுக்காக இல்லைங்க, நான் கொஞ்சம் ஸ்ருதி கிட்ட பேசணும். அவளை நீங்க கூப்பிட முடியுமா? ஒரு நிமிஷம் இருங்க. லவண்யா, நீங்க கொஞ்சம் ஸ்ருதியை கூப்பிட முடியுமா? அவங்களுக்கு கால் வந்திருக்கு. நாட்டுப்புறமா? ஆக்சுவலி அவ எங்கேயோ வெளியில போயிருக்கான்னு ஓபி சொன்னாரு. மேபி அவ வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. ஓ, தேங்க்ஸ். ஹலோ பிரியா. சொல்லுங்க. அது வந்து ஸ்ருதி இங்க இருந்து ஏற்கனவே கிளம்பிட்டாங்களா? திடீர்னு வேலை ஏதாவது இருந்துச்சான்னு தெரியல, சீக்கிரமா கிளம்பிட்டாங்க. ஆனா அவ வீட்டுக்கு ஃபோன் பண்ணலையே. ஹலோ, ஹாய், பாய் பாய். இந்த கிழிஞ்ச புடவையும் அவ அக்காவும் இருக்காங்களே, இவங்களுக்கு எப்பவும் இதே வேலைதான். ஒருத்தர் மிஞ்சிடுவாங்க போல இருக்க. அந்த கிழிஞ்ச புடவை இன்னும் இங்க இருந்து கிளம்ப வேலை, அதுக்குள்ள ட்ரிங் ட்ரிங். அவ இங்க வந்து ரீச் ஆகிறதுக்குள்ள மறுபடியும் ட்ரிங் ட்ரிங். இங்க இருக்கிறவங்க எல்லாம் டிஃபெக்டிவா? அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம வேலையா? இங்க பாருங்க ஆண்டி, இட்ஸ் டிடெக்டிவ். வாட் எவர். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஸ்ருதி சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவாங்க. சரிங்க, நான் போனை வச்சிடுறேன். சரி, ஓகே. அம்மா, ஸ்ருதி இன்னைக்கு சீக்கிரமா வரேன்னு சொன்னா. இது வரைக்கும் எப்போ அவ அந்த வீட்ல இருந்து லேட்டா வந்திருக்காளோ அப்பெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்குமா. இப்போ பிரச்சனை எதுவும் வராதுல்லம்மா? கொஞ்ச தூரம் போனா பெட்ரோல் பங்க் இருக்கு. அது வரைக்கும் நான் வண்டியை தள்ளிட்டு போகணும். நானும் வண்டியை தள்ளுறேன்.
நீயா? ஆமா, பாக்குறதுக்கு தான் நான் ஒல்லியா இருப்பேன். ஆனா 2 கிலோ ஜிலேபியை நான் டக்குன்னு சாப்பிட்டுடுவேன். எனக்கு நிறைய பலம் இருக்கு. அதோட 2 கிலோ சக்கரை தட்டை சொடக்க போடுறதுக்குள்ள தூக்கிடுவேன். வாயை மூடிட்டு டிரைவர் சீட்ல உட்கார். ஸ்டீரிங்க பாத்துக்கோ. ஆனா நான் உட்கார்றேன். பாத்தீங்களா, நான் முதல்லயே சொன்னேன்ல என்னால செய்ய முடியும்னு. இன்னைக்கு காலையில தான் நீங்க மயக்க போட்டு விழுந்தீங்க. பாவம், ரொம்ப பலவீனமா இருந்திருப்பீங்க. நீங்க வந்து உட்காருங்க, நான் போய் வண்டியை தள்ளுறேன். வாங்க. இப்ப புரியுது, நீங்க கோட்டை கட்டி வைக்க வந்தீங்களா? ஆமா, வேர்க்கும்ல. ஐயோ, இது சைடுல போகுதே. கொஞ்சம் லெஃப்ட் சைடு தள்ளுங்க, லெஃப்ட் சைடு.